now we are going to do the exercise number 9. Okay, பாருங்க, prepare trading account of Archana for the year ended 31st December 2016 from the following information. Debit balance, credit balance கொடுத்துருக்காங்க. Opening stock 80,000, purchases 8,60,000, freight inwards 52,000, wages 24,000, purchases returns 10,000, sales returns 3,16,000, import duty on purchases 30,000, sales 14,400, 14 lakhs 40,000. Okay, adjustment பாருங்க, closing stock 1 lakh, then wage outstanding 12,000, freight inward paid in advance 5,000. ஸோ இதெல்லாமே நம்ம போட போகிறது ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் தான் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஓப்பனிங் ஸ்டாக் ஃபஸ்ட்டு போடணும், பர்ச்சேஸ் இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணணும், சேல்ஸ் இருக்குது சேல்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணணும், ஃப்ரைட் இன்வர்ட், வேஜ், இம்போர்ட் டியூட்டி, இது மூணுமே நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேஜுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ வேஜ் அவுட்ஸ்டாண்டிங் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணுவோம். வேஜ் கூட வேஜ் அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃப்ரைட் இன்வர்ட் பெய்டுன்னு அட்வான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ பெய்டுன்னு அட்வான்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். ஸோ 50,000ல் 5,000 மைனஸ் பண்ணிட்டு மினிட்ஸ் போட போகிறோம். ஓகேங்களா? இதுதான் ட்ரேடிங் அக்கௌண்ட். சீக்கிரம் போட்டுடலாம், கொஞ்சம் கவனித்து போடுங்க. தம் போடலாமா? இப்போது நான் இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட் போட போகிறேன். பாருங்கள், நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் இல்லை, வெறும் ட்ரேடிங் மட்டும் போட்டால் போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டு மட்டும் என்ன போதும், ட்ரேடிங் account for the year ended 31st December போட்டுரும். ஓகேங்களா? போட்டுட்டு உங்களுக்கு தெரியும் இங்கே பர்டிகுலர்ஸ் தான் போடணும். இங்கே ருபீஸ், பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம எப்பவுமே எழுதுறது என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கில் ஓப்பனிங் ஸ்டாக், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 2 ஓப்பனிங் ஸ்டாக், 2 ஓப்பனிங் ஸ்டாக், அமௌண்ட் பாருங்கள் 80,000, எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லை, ஆனால் அவுட்டரில் அப்படியே போட்டுரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 பர்ச்சேசஸ், பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 8,60,000 இருக்குது. இது கூட லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் நான் போடுறேன். ஓகேங்களா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போடும்போது ஒரு 10,000 போட்டிருக்காங்க. ஸோ அதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணிட்டு 8,50,000 அவுட்டர் காலத்தில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 வேஜஸ், வேஜஸ்க்கு தட் இஸ் 24,000 இருக்குது. இதில் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அதை என்ன பண்ணணும், ஆட் அவுட்ஸ்டாண்டிங் போடுவோம் இல்லையா, அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது 12,000 ஆட் பண்ணுவோம். 12,000 ஆட் பண்ணும்போது 36,000 நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு 2 ஃப்ரைட் இன்வர்ட் இருக்கா, இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், 52,000 இருக்குது. பட் என்னென்னா இங்கே ஃப்ரைட் இன்வர்ட் அட்வான்ஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அட்வான்ஸில் இருக்குது, நம்ம என்ன பண்ணதை மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணும்போது 5,000 மைனஸ் பண்ணுவோமா, மைனஸ் பண்ணும்போது இங்கே 47,000 நம்ம அவுட்டர் காலத்தில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் இம்போர்ட் டியூட்டிக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. ஸோ நான் அப்படியே எழுதுகிறேன், இம்போர்ட் டியூட்டிக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. ஸோ நம்ம அப்படியே எழுதிடலாம். எழுதும்போது 30,000 போடுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சைடில் வாங்க, தட் இஸ் பை, ஃபஸ்ட்டு பை சேல்ஸ் போடுவோம். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 14,40,000 இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும், லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் போடுறோம். 3,16,000 இருக்குது. நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணும்போது 11,24,000 ஆன்சர் வருது. அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் எப்பவுமே நம்ம எழுதுவோம். ஸோ அந்த க்ளோசிங் ஸ்டாக்கே நான் போடுறேன். ஓகேங்களா?
போட்டால் ஒரு 1 lakh சொல்கிறாங்க க்ளோசிங் ஸ்டாக் நான் போட்டேன். இப்போது எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நான் எழுதிட்டேன். ஸோ நான் டோட்டல் பண்ண போகிறேன். டோட்டல் பண்ணும்போது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது 12,24,000 ஒரு ஆன்சர் வருது. அப்போ இங்கேயும் நம்ம அதுதான் போட போகிறோம். ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் லாஸ்ன்னு பாருங்கள். ஸோ நான் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். 80,000, 8,50,000, 36,000, 47,000, 30,000 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 10,43,000 ஒரு ஆன்சர் வருது. ஸோ நான் அதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணும்போது எனக்கு 1,81,000 ஒரு ஆன்சர் வருது. ஸோ இந்த ஆன்சர் நான் என்ன சொல்கிறேன், டு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போது இது பேலன்ஸ் ஷீட் போதாக இருந்தால் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போட போகிறோம். பட் இங்கே வந்து நம்ம ட்ரேடிங் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி போட்டால் போதும், இதுக்கு மேலே சம் இல்லை. நெக்ஸ்ட் சம் போடலாமா? Now we are going to do the exercise number 10. The question is, prepare profit loss account of Manoj for the year ended 31st March 2016. Particulars is given. Gross profit, then you can see salaries 5,600, insurance 2,000, discount allowed 400, discount received 300, commission received 100, advertisement 450, printing charges 375. And you can see traveling expenses 500, stationery 75, rent 650, interest on loan 225, repair 125, office expenses 55, general expenses 875, postage 175. Adjustment is given here. Salary outstanding 400, rent paid in advance 50, commission receivable 100. Here you can see these all are indirect expenses. உங்களுக்கு தெரியும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் நம்ம P&L காட்டுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னவா இருக்குது, திஸ் ஆல் ஆர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேலரிக்கு அவுட்ஸ்டாண்டிங் இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு அட்ஜஸ்ட் சேலரி. நெக்ஸ்ட் ரெண்ட் பெய்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமிஷன் ரிசீவபிள் இருக்குது. கமிஷன் ரிசீவ் இது மூணுக்கு என்ன இருக்குது, there is adjustment for these 3 items. ஓகேவா? now we are going to prepare profit and loss account. profit and loss account ஃபர்ஸ்ட் ஐட்டமாக வரப்போகிறது கிராஸ் ப்ராஃபிட். ப்ராஃபிட் எப்பவுமே எட் சைடு வரும், கெட் சைடில் வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் இல்லையா, ப்ராட் டவுன் போடுவோம். ஃபஸ்ட்டு ப்ராட் டவுன் நம்ம ட்ரேடிங்கில் என்ன பண்ணியிருப்போம், கேரி டவுன் போட்டிருப்போம். அதை இப்போது நம்ம ப்ராட் டவுன் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் போடுவோம். நெக்ஸ்ட்டு இன்கம் இருந்துச்சுன்னா கெட் சைடில் போடுவோம். ஆல் எக்ஸ்பென்ஸ் ஆர் என்டர்ட் இன் தி டெபிட் சைட் ஆஃப் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, சம் போடலாமா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுத போகிறோம். ஹெட்டிங்கில் இந்த புக் ஆஃப் மனோஜ், யார் புக்கு பாருங்கள், மனோஜ் புக்கு. ஸோ இன் தி புக்ஸ் ஆஃப் மனோஜ் profit and loss account for the year ended 31/3/2016. ஓகேவா? as usual நம்ம எதை போகிறது, particulars amount, particulars amount. இங்கே நம்ம 2 காலம் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கனால நம்ம இன்னர் காலம் அண்ட் அவுட்டர் காலம் 2 காலம் போட்டிருப்போம். ஓகேங்களா? எனக்கு அதனால் நான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ட்ரிஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இது போடும்போது நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம் என்ன எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் எழுதுவோம் இல்லையா. ஸோ நான் இங்கே எழுதுகிறேன், இந்த இடத்துல பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன். அவுட்ரு காலத்தில் 2,500. இங்கே நம்ம ப்ராட் டவுன் போகணும் அவசியம் இல்லை, ஏன்னா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி போடுறோம். வெறும் நம்ம P&L மட்டும் தான் எழுத போகிறோம். அதனால் ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் சைட் ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம், அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்கம் சைடு பார்த்து நெக்ஸ்ட் எனக்கு வரப்போகிறது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 300 இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கமிஷன் ரிசீவ்டு இருக்குது. கமிஷன் ரிசீவ்டு பார்த்திங்கன்னா நமக்கு 100 rupees இருக்குது. இதில் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள் கமிஷன் ரிசீவபிள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அவுட்ஸ்டாண்டிங் இன்னும் வர வேண்டியிருக்கு இல்லையா. ஸோ கமிஷன் ரிசீவபிள் ஓகேவா போட்டுக்கலாமா. ஒரு 100 போட்டுட்டு டோட்டல் நம்பர் 200 அவுட்டர் காலத்தில் போட்டுருவோம். ஓகேங்களா. இந்த சைடில் பாருங்கள் இப்போது நம்ம எக்ஸ்பென்சஸ் சைடு தட் இஸ் டெபிட் சைடு எழுத போகிறோம். டெபிட் சைடு நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஐட்டம் பார்க்கும்போது சேலரி தான் ஃபஸ்ட்டு இருக்குது. பட் நம்ம இது ஃபார்மேட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம சேலரி தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம் எப்பயுமே. ஸோ 5600 இருக்குது. இதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா சேலரி அவுட்ஸ்டாண்டிங் 400 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் அவுட்ஸ்டாண்டிங் ஓகேவா. ஆட் அவுட்ஸ்டாண்டிங் 400 இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே 6000 காட்டுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு என்ன இருக்குன்னு பாருங்கள். அங்கே மட்டும் கொஞ்சம் யோசிச்சா ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா. மற்ற எதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட் அடுத்தது சேலரிக்காக ரெண்ட் எழுதிடலாம், நமக்கு அது ஈஸியாக இருக்கும், ஏன்னா மறக்காமல் இருக்கும். ஸோ ரெண்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது 650. ஸோ நான் 650 போட்டுக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இருக்குது இல்லையா, ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ். ஓகேவா. ஸோ பெய்டு இன் அட்வான்ஸ் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் அப்போ ஆட் பண்ணணும். இப்போது பெய்டு இன் அட்வான்ஸ். ஸோ நான் என்ன பண்ணிட்டோம், முன்கூட்டியே பே பண்ணிட்டோம், அது இந்த வருஷத்துக்குள்ளே செலவு கிடையாது. ஸோ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ் தட் இஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னா நான் அப்படியே இருக்கேன், இல்லை நம்ம ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு எழுதுவோம். ஸோ ஆட் பண்ணி நமக்கு 600 சாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 600 ரைட் மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் பண்ணும்போது 600 வந்துச்சு கரெக்ட் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம போட போகிறது லைனாக என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ நான் 2 இன்சூரன்ஸ்னு போட போகிறேன். அமௌண்ட் பாருங்கள், அமௌண்ட் காலத்தை பார்த்து போடுங்க. தட் இஸ் 200 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டு 2 டிஸ்கவுண்ட். இப்போ டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா அலௌட் வந்து 400 இருக்குது. நான் டிஸ்கவுண்ட் ரிசீவ் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 450 இருக்குது, நான் போட்டேன். நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் அண்ட் சார்ஜஸ் இருக்குது. பிரிண்டிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 375 இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு 500 இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரி இருக்குது. ஸ்டேஷ்னரின்னு போடும்போது 750. நெக்ஸ்ட் ரெண்ட் நம்ம எழுதிட்டோம் இல்லைங்களா. 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படிங்கிறது செலவு தான் இல்லையா. ஸோ நம்ம 225 இருக்குது எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ரிப்பேர் இருக்குது. ரிப்பேர் பார்த்திங்கன்னா 125 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் போடும்போது 55 சொல்லியிருக்காங்க, நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எழுதுகிறோம். ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா 875 வருது.
நெக்ஸ்ட்டு டு போஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 175 வருது. ஓகேங்களா, இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே எடுத்துட்டோமான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லா என்ட்ரியும் போட்டோமான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்கம் சைட் டோட்டல் பண்ணும்போது 25,000 இருக்கா. ஸோ 25,500 நமக்கு பார்த்தாவே தெரியுது. 25,500 இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா எப்பயுமே இன்கம் எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்கம் அதிகமாக இருக்கும் நமக்கு தெரியும், அதுதான் நம்ம செக் பண்ணுவோம். இங்கே எக்ஸ்பென்ஸ் நிறையா இருக்கும், பட் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். எப்பயுமே இன்கம் சைடில் அமௌண்ட் வந்து ஐட்டம்ஸ் கம்மியாக இருக்கும், இன்கம் கம்மியாக இருக்கும். இன்கம் தட் இஸ் அக்கௌண்ட்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் அதிகமாக இருக்கும். பட் எக்ஸ்பென்ஸ் சைடில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொஞ்சமாக இருக்கும், பட் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஓகேவா, பார்த்திங்கன்னா சேலரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா 6,600 200 மாதிரி இருக்குது. பட் அங்கே கிராஸ் ப்ராஃபிட் பாருங்கள் 25,000 இருக்குது. ஓகே, ஸோ அந்த 25,000 வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன செலவுகள்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்கள். இது வந்து நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஆன்சர் வருதுன்னு. தட் இஸ் 25,500 வருதா. இந்த சைடில் பாருங்கள், நமக்கு எல்லாம் ஆட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்ப்போம். தட் இஸ் நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 9,055 கிட்ட வர மாதிரி இருக்குது எனக்கு. ஓகேவா, ஸோ பார்த்திங்கன்னா 10,055 வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 15,445 வருது. ஓகேங்களா, ஸோ 25,500 இதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ நான் இந்த போட்டேன். இது நம்ம என்னென்னு போடுவோம்னு பார்த்திங்கன்னா இதை நெட் ப்ராஃபிட்னு போடுவோம். ஸோ நெட் அது என்னென்னு போட்டோம், கிராஸ் ப்ராஃபிட்னு போட்டோம். இங்கே நெட் ப்ராஃபிட்னு போடுவோம். போட்டுட்டு என்ன எழுதுவோன்னு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு, இது என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ நம்ம என்ன எழுதுனா ட்ரான்ஸ்ஃபர் டு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா. எக்ஸாம் போடலாமா. இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எது நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, வேறு எந்த இதுவுமே இல்லை இதில். ஸோ we can move to next question.